உலகெங்கிலும் உள்ள நமது எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களுக்கு நமது எம்ஜிஆர் வீக்கியர் யூடியூப் சேனல் வாயிலாக சில மாதங்களாக என்னால் வீடியோ போட முடியலை. திரும்பியும் அந்த ஒரு சம்பவத்தை புரட்சித் தலைவருடைய சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை முடித்து விட்டார். ஆனால் நம்பியார் அவர்களுக்கு மட்டும் அதில் எந்த விதமான பாத்திரத்தையும் அவரால் கொடுக்கலை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நம்பியார் அவர்கள் அந்த படத்திலே அழைத்த போது அவர் என்னால் இப்போதைக்கு வர முடியாது, எனது மனைவிகையால் நான் சாப்பிடுவேன், வெளிநாட்டுக்கு என்னால் அதை சரியாக முறைப்படி செய்ய முடியாது, என் மனைவியும் அங்கே ஜப்பானை கூட்டி அங்கே சமைத்து போட வைப்பதும் என்பதும் இப்போ முடியாத காரியம், அதற்காக தயாரிப்பாளர் உங்களுக்கு அதிக செலவாகும் என்பதை என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். எம்ஜிஆரும் நம்பியார் அவர்களை விட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு படத்தை நம்பியார் ஒரு நாள் நம்பியாரிடம் படத்தை போட்டு காமித்து விட்டு சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னு தெரியுமான்னு கேட்டிருக்கார். தெரியவில்லை, படம் அருமையாக இருக்குது நம்பியார் சொன்னார். உடனடியாக அவர் சொன்னது என்னவென்றால், இல்லை இந்த படத்தில் ஒரு குறை இருக்குது, நீங்கள் நடிக்காததான் குறை, அந்த குறையை சரி செய்திருக்கா, உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்பியார் ஒரு கேரக்டர் கொடுத்தார். அந்த கேரக்டர் தான் நம்பியார் நடித்த ஒரே 2 சீன் வருவார். ஆனால் படத்தில் பயங்கரமான ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த படம். அந்த கேரக்டர் மூலம் நம்பியார் அந்த படத்தை முழுக்க ஆக்கிரமிச்சு அந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நம்பியாருக்காக உருவாக்கி அந்த படத்தில் எம்ஜிஆர் போட்டிருந்தார். ஸோ இதுதான் புரட்சித் தலைவர் அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு நட்புக்கு உதாரணம். நம்பியார் அவர்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தில் அவருக்கு ஒரு தனி கேரக்டர் கிரியேட் பண்ணி அதில் நம்பியார் மிகப்புறமாக நடிச்சிருப்பார். நம்பியார் 3 months டைம் கேட்டாரான் அந்த பாடி ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு அந்த சட்டை இல்லாமல் நடிச்சிருப்பார். நம்பியாரும் பல்லெல்லாம் கோரமாக்கி வச்சுருப்பார் அந்த கேரக்டருடைய கொடூரத்தை காட்டுறதுக்காக வேண்டி. அந்த கடத்தில் அந்த பர்டிகுலர் சீன் தான் அந்த படத்தில் நின்ன சீன். முக்கியமான சீனில் ரொம்ப படத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் முக்கியமான நின்ன சீன், மக்கள் ரசித்த சீனில் அந்த சீன் ஒன்று. இதுதான் புரட்சித் தலைவருடைய நட்புக்கு உதாரணம். நன்றி, வணக்கம்.